வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பரா இருக்கிறோம். இன்றையான் வீடியோவில் ஓட்டிசம் பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கலாம் என்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு அம்மா பர்சனலாக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தா, ஸோ அவக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களோட பிள்ளைக்கு கான்சென்ட்ரேஷனை நீங்கள் அதிகரிக்க போகிறீங்க. முதல்ல அஸ் எ பேரண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், உங்களோட பிள்ளையால ஒரு டாஸ்கை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு நேரம் அந்த டாஸ்க்ல இருப்பாங்கன்னு. உதாரணமா அவங்களால ஒரு 5 நிமிஷம் தான் அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னா நீங்க ஒரு கோல் செட் பண்ண வேணும், அதை 10 நிமிடமாக அதிகரிக்கிறதுக்கு. அது இல்லாம 5 நிமிஷம் தான் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு நீங்க ஒரு மணித்தியாலமா நீங்க அந்த கோலை செட் பண்ண கூடாது. ஏனண்டா அது பிள்ளைக்கு டூ மச்சா இருக்கும். எதையுமே படிப்படியா செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப நான் இதை உதாரணத்தோட விளங்கப்படுத்திக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட விளக்கமா இருக்கும். ஸோ எந்த எய்ம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்றது, அதோட சேர்த்து எங்களோட தமிழ் பேரண்ட்ஸுக்கு கூட விளக்கமா அதை சொல்ல வேணும்ன்றதுக்காகத்தான் நான் முயற்சி செய்யறேன். ஸோ அதனால அந்த உதாரணங்களோட சொல்லும் போது உங்களுக்கு கூட விளக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப 5 நிமிஷம் தான் உங்களோட பிள்ளை ஒரு டாஸ்க்ல இருப்பாருன்னு சொல்லி சொன்னா உங்களோட எய்ம் அந்த பிள்ளைய 15 நிமிஷம் இருக்க பண்றது. ஸோ அதுக்கு என்ன செய்யுங்க, இப்ப நீங்க ஒரு 1 to 5 வரையும் பிள்ளைக்கு எழுத பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளையால ஜஸ்ட் ஒரு 1 மட்டும்தான் இப்போதைக்கு எழுத முடியும்டா நீங்க 1 எழுத பண்ணுங்க. எழுத பண்ணிட்டு என்ன செய்யுங்க, இடையில ஒரு சென்சரி பிரேக் கண்டிப்பாக கொடுங்கள். அது மேபி அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸோ 10 செகண்ட்ஸோ எவ்வளவு நேரம் அந்த பிள்ளைக்கு தேவைப்படுதோ அந்த சென்சரி பிரேக்கை நீங்க கொடுத்துட்டு திருப்பி மறுபடியும் உங்களோட டாஸ்க்குள்ள வாங்க. அப்படி நீங்க தொடர்ச்சியாக ஒரு சென்சரி பிரேக் இடையில கொடுத்து நீங்க செய்யும் போது 5 நிமிஷம் தான் உங்களோட பிள்ளைகள் ஒரு டாஸ்க்ல இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அந்த டைம் இன்க்ரீஸ் ஆகி 1/2 hour 1 hour சொல்லி நிச்சயமா போகும். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் ஆன விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளோட நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்கன்ற ஒரு கோல் நிச்சயமாக பெற்றோர்கள் எழுதி வச்சிருக்க வேணும். ஒரு கோல் இல்லாம நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க என்னத்தை அச்சீவ் பண்ண நினைச்சாலும் அது கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால தயவு செய்து நீங்க என்ன விஷயங்கள்ல பிள்ளைகளோட ஒர்க் பண்ண போறீங்கன்ற கோலை நிச்சயமாக எழுதி வச்சிருங்க. நான் எப்படி செய்து வச்சிருக்கிறேன்ற வீடியோ நான் வெரி சூன் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். சரி, இப்ப பிள்ளைகளை நாங்க எப்படி இருக்க பண்ணலாம்ன்ற அதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ்கள் கொடுக்கலாம்ன்றத நான் கொஞ்சம் உங்களுக்கு செய்து காட்டுறேன். செய்து காட்டிக்க உங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். நான் இந்த யூடியூப் வீடியோவில் இதை முதல் முறைக்கா போட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை செய்து காட்டுறேன். சென்சரி பிரேக் எங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கலாம்ன்றது. இப்ப நீங்க 1 to 5 வரையும் உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. உங்களோட பிள்ளை ஜஸ்ட் ஒரு 1 இல்லாட்டிக்கு 2 தான் எழுதுறாருன்னு சொல்லி சொன்னா உங்களோட டார்கெட் ஒரு 2 இல்லாட்டிக்கு 3 மாதத்துல 1 to 5 நீங்க கற்பிக்க போறீங்க. ஆனா உங்களோட பிள்ளையால தொடர்ச்சியாக ஒரு 1/2 hour 1 hour இருக்க முடியாது. ஸோ அதை ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இல்லாதபடியால தான் அது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி சென்சரி பிரேக்குகள் நீங்க இடையில கொடுக்க வேணும். ஸோ அதைத்தான் இப்ப நான் செய்து காட்ட போறேன். பாருங்க, இது தெராப்புட்டி. இந்த தெராப்புட்டி ப்ளூ கலர் வாங்கிக்கொள்ளுங்க. ப்ளூ கலர் தான் கொஞ்சம் நல்ல ஃபேர்மா இருக்கும். ஸோ என்ன செய்ய வேணும்னா உங்களோட பிள்ளைகள் இப்படி இதை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அடுத்த கைக்கு மாத்துறது. அண்ட் தென் இதை ஒரு 5 செகண்ட்ஸுக்கு நல்லா ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த கைக்கு மாத்துறது. இந்த மாதிரி நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சென்சரி பிரேக்குகள் கொடுத்து ஒரு வேலையை வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளை மணிக்கணக்கா இருக்க பண்ணலாம். இந்த மாதிரி இந்த தெராப்புட்டி மேக் ஷுர் ப்ளூ கலர்ல வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ் இதுக்கும் நான் யூடியூப் வீடியோவில் முதலே போட்டிருக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை நான் இதை செய்து காட்டுறேன். இதுல ப்ரஷ் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் ஸ்பொஞ்சா இருக்குது. ஸோ இதையும் நீங்க ஒரு சென்சரி பிரேக் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்கன்னா தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். உங்களோட பிள்ளைகளுடைய உள்ளங்கையில இப்படி இந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு ஒரு 10 முறை நல்ல ஃபேர்மா அவங்களுக்கு ஒரு மசாஜ் ஒன்றை கொடுங்க. 10 முறை ஒவ்வொரு கையிலையும்.
இதில் 10 முறை செய்துட்டு அதுக்கு பிறகு அடுத்த கையில் 10 முறை நல்ல ஒரு ஃபேமாக நல்ல அழுத்தம் கொடுத்து மசாஜ் கொண்டு இந்த ப்ரஷ்ஷால் கொடுங்க. அதே போல் ஷோல்டரில் இருந்து கையில் அப்படியே ஃபுல்லாக கீழே வரையும் நல்லா 10 முறை ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வாங்க இந்த ப்ரஷ்ஷால். இந்த ப்ரஷ்ஷால் நீங்கள் கொடுக்குற மசாஜும் அவங்களுக்கு ஒரு சென்சரி பிரேக்காக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது நான் வந்து அரிசியை கலர் பண்ணி ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து அந்த பெயிண்ட் மாதிரி அரிசி இருக்கு தானே, அந்த பெயிண்ட்ல ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரைஸா மிக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி அதை வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கடலையும் இருக்குது, அரிசி இருக்குது, அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த விளையாட்டு பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிள்ளைகளுக்கு இந்த அரிசியை சும்மா ஜஸ்ட் உங்களோட பாட்டுக்கு விளையாடுங்கண்டு நீங்க கொடுக்காம, இதுக்குள்ள நான் என்ன செய்து வச்சிருக்கிறேன்டா, கொஞ்சம் மிருகங்களை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ஒளிச்சு வச்சு போட்டு என்ன செய்யறது, பிள்ளைகளோட விளையாடேக்க இப்ப எந்த டேர்ன் வரும்போது நான் என்ன செய்வேன், இந்த அரிசிக்குள்ள இருந்து இப்படியே சும்மா விளையாடி கொண்டிருக்கும் போது ஏதாச்சும் ஒரு அனிமல் கிடைச்சிட்டுதுன்னு சொல்லி சொன்னா எங்கட பிள்ளைகளை பார்த்து மகனை பார்த்து சொல்லுவேன், லுக் கவ் என்றுட்டு நீங்க வந்து அந்த அனிமல் என்ன சவுண்ட் மேக் பண்ணுமோ அதை மேக் பண்ணி காட்டலாம். இல்லாட்டிக்கு வந்து இந்த அனிமல்ற நேமை வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்க டார்கெட் வச்சிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களோட பிள்ளைகள் ஒருவேளை நொன்வர்பலா இருந்தாலும் கூட அவங்களுக்கு நீங்க பிக்சர்ல வந்து அதை வந்து காட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து தாராளமா நீங்க உங்களோட சென்சரி பிரேக் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்கள் நிச்சயமாக கொடுங்க. சில சென்சரி டாய்ஸ்களும் வச்சிருக்கிறேன். என்னென்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரியான சென்சரி பிரேக் தான் தேவை. ஸோ இந்த போலை வந்து விளையாட கொடுக்கறது. அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பால், இது வந்து பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாவோ அவங்களுக்கு பிரேக் தேவைப்படைக்கல இந்த போலை கொடுத்து விட்டீங்கன்னா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கல அவங்களுக்கு வந்து தே ஃபீல் குட் ஆயிருக்கும். அதுபோல் இந்த டாய்ஸ்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது வந்து இது பாருங்க, இது வந்து ஒரு ஸ்லைம் இல்லை, ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு டாய்ஸ் மாதிரி தான். ஆனால் இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இதுகள் வந்து எந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு பேக் ஒன்றில் போட்டு அவைகளுக்கு வந்து வச்சிருப்பேன். அப்போ ஒரு டாஸ்கை வந்து நான் இப்போ கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த சென்சரி பிரேக்குக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் டக்குன்னு கொடுப்பேன். நான் இப்போ ஷேர் பண்ணின சென்சரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ட்ரை பண்ணுற விஷயங்கள். அதோட சேர்த்து நீங்கள் பிளேடோ விளையாட கொடுக்கலாம், மியூசிக் தாராளமாக ப்ளே பண்ண கொடுக்கலாம். அந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான சென்சரி ஆக்டிவிட்டிஸ்களை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருந்துட்டு அந்த டாஸ்க் கொடுக்குற நேரத்தில் அந்த சென்சரி டாய்ஸ் எல்லாமும் ஒரு பிக்சர்ல நீங்க வந்து அதையெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா ரொம்பவே இலகுவா இருக்கும். அவங்களையே சூஸ் பண்றதுக்கு கொடுங்க. அவங்க சூஸ் பண்ணினா பிறகு வந்து நீங்க அந்த பிரேக் வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த பிரேக் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு 10 செகண்டா இருக்கலாம், ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த பிரேக் வந்து 10 நிமிஷத்துக்கு தேவைப்படலாம். எனவே உங்களோட குழந்தைகளை பொறுத்து அந்த பிரேக் வந்து எவ்வளவு நேரம் கொடுக்க வேணும்ன்றதை நீங்க முடிவெடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த டாஸ்கை வந்து பிள்ளைகளால இலகுவாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க நிறைய சென்சரி பிரேக்குகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களால நீங்க போட்ட அந்த கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து பிள்ளைக்குமே வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவலையும் கொடுக்கும், உங்களுக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா. அதே நேரம் ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் உடைய பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன நான் வைப்பேன்னு சொல்லி சொன்னா, எப்ப பார்த்தாலும் அகாடமி சைட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டும் இருக்காதீங்க. பிள்ளைகளோட நீங்க எவ்வளவு கூட விளையாடுறீங்களோ அந்த அளவு வந்து பிள்ளைகள் சந்தோஷமா உங்களோட என்கேஜ் பண்ணி வருவாங்க. அதே நேரம் நீங்க பிரேக்கே கொடுக்காம ஃபேமா இருந்து இல்ல இந்த டாஸ்கை நீ முடிச்சுட்டு போகத்தான் வேணுமென்று பிள்ளைய கஷ்டப்படுத்தாதீங்க. ஏனண்டா உண்மையிலே எங்களோட பிள்ளைகள் நிறைய ஆல்ரெடி கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. உங்களோட பிரெயின் ஒர்க் பண்ற மாதிரி ஓட்டிசம் குழந்தையினுடைய பிரெயின் வந்து ஒர்க் பண்ணாது. ஏனண்டா அவங்களுக்கு ஃபவுண்டேஷன்லயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்.
என்னுடைய பிள்ளைகளோட நான் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்ற வீடியோ தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதோட சேர்த்து நான் வந்து என் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுகள் தான் நான் கொடுக்கறது. தேவையில்லாத ப்ரிசர்வேட்டிவ், கலர் ட்ரிங்க்ஸுகள், ஸ்வீட் அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே நான் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறேனோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கும் ஷேர் பண்ண வேணுமன்றது தான் என்னுடைய நோக்கம். கிவ் அப் பண்ணிடாதீங்க, தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கொண்டே இருங்க. என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜையும் உங்களோட நிச்சயமாக நான் ஷேர் பண்ணிக்கொண்டே இருப்பேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.